ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 16/7/2022. பாபா சொல்றாங்க, இன்றைக்கு முரளியில பாபா மனசுல எப்படி இடம் பிடிக்கிறது. பொதுவா நம்ம பகவானை தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது. பாபா யாரு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அவரோட மனசுல நமக்கு இடம் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடு இருக்கணும், நம்ம மனசு இருக்கணும். அப்பதானே அவரோட மனசுல இடம் கிடைக்கும். பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சே பாப் சமான் பதீதோக்கு பாவன் பன்னானிக்கா தந்தா கரோ. இனிமையான குழந்தைகளே, பாபாவுக்கு சமான் பதீதமானவர்களை பாவனமாக்குவதற்கான தொழிலை செய்யுங்கள். தப்ஹி பாப்கி தில் பர் சடேங்கே. அப்பொழுதுதான் பாபாவுடைய உள்ளத்தில் இடம் கிடைக்கும். கேள்வி கேட்குறாங்க பாபா, ஜின் பச்சோं में गुणों की धारणा सहज होती है उनकी निशानियां क्या होगी. எந்த குழந்தைகளுக்குள் குணங்களுடைய தாரணை சகஜமாக நடைபெறுகிறது, அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில் சொல்றாங்க பாபா, जो बच्चे पुराने मित्र संबंधियों से पुरानी दुनिया से बुद्धियों निकाल नष्टु मोहा बनते हैं, उनमें सर्व गुणों की धारणा सहज होती है. இவ்வளோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றார் பாருங்க பாபா. எந்த குழந்தைகள் பழைய நண்பர்கள், உறவினர்கள், பழைய உலகத்திலிருந்து தன்னுடைய புத்தியினுடைய தொடர்பை நீக்கி பற்றி வெற்றி அடைந்திருக்கிறார்களோ, பற்றற்றவராக ஆகியிருக்கின்றார்களோ, அவர்களுக்குள்ள அனைத்து குணங்களுடைய தாரணை சகஜமாக நடைபெறும். वो कभी किसी की निंदा करके एक दो की दिल गराप नहीं करते. அப்பேற்பட்ட குழந்தைகள் ஒரு பொழுதும் யாரையும் நிந்தனை செய்து ஒருவர் இன்னொருவருடைய மனதை கெடுக்க மாட்டார்கள். பாப்கு பூரா பூரா ஃபாலோ கர்த்தே ஹே. பாபாவை முழுமையாக பின்பற்றுவார்கள். सांवरे को गोरा, कार्य को मीठा और पतितों को पावन बनाने की सेवा का सबूत देते हैं. அப்பேற்பட்ட குழந்தைகள் கருப்பை வெள்ளையானதாகவும் உவர்ப்பை இனிப்பானதாகவும் பதீதமானவர்களை பாவனம் ஆக்குவதற்கான சேவை செய்து ப்ரூஃப் காட்டுவாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதான் அடையாளம் சொல்றார் பாபா. யாரோட அடையாளம்? எந்த குழந்தைகளுக்குள்ள குணங்களுடைய தாரணை சகஜமாக ஏற்பட்டு கொண்டிருக்கு, அவர்களுடைய அடையாளம். குண தாரணை ஆகிறதுக்கும் வழிமுறை சொல்லியிருக்கார் பாபா. பாடல் இன்றைக்கு, கிஸ்னே சப்பு கேலு ரச்சாயா. இந்த அனைத்து விளையாட்டையும் படைத்தது யாரு அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. तुम बच्चे जानते हो कि हम अब ईश्वरी संतान व संप्रदाय हैं. நம் குழந்தைகள் தெரிந்திருக்கின்றோம், நாம் அனைவரும் இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகள், ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். उसकी पहले हम असुरी संप्रदाय थे. இதுக்கு முன்னால நம் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். இப்போ ஈஸ்வரிய வழி கிடைத்திருக்கிறது. ஈஸ்வரிய மத் சிக்யா சிக்காத்தி ஹை. ஈஸ்வரிய வழி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். பதீதோக்கு பாவன் பனானா. என்ன வழி கற்றுக் கொடுக்கிறது? பதீதமானவர்களை நாம் பாவனமாக்க வேண்டும். अब हर एक अपनी दिल से पूछते रहे, जबकि हम पतित पावन की संतान हैं, तो अभी हम बाप का धंधा करते हैं या नहीं? இப்போ நீங்க ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திடம் கேட்டுக்கொண்டே இருங்கள். என்ன கேட்க சொல்றாங்க பாபா? எப்போ நான் பதீத பாவன் பாபாவோட குழந்தையாயிட்டேன், குழந்தையான பிறகு பாபா போல பாபாவோட தொழில் செய்கிறேனா அல்லது இல்லையா? दुनिया में तो बाप का धंधा अलग, तो बच्चों का धंधा अलग अलग होता है. பொதுவாக உலகத்தில் தந்தையினுடைய தொழில் வேறவாக இருக்கும்,
குழந்தைகளுடைய தொழில் வேறவாக இருக்கும், தனித்தனியா இருக்கிறது. ஏன் அப்படின்னா அநேக விதமான தொழில் இருக்கிறது. இன்றைக்கு அநேக பிரகாரக்கு மத்தி அநேக விதமான வழிகளும் இருக்கிறது. பாப்கி மத் அலக் தோ பச்சோக்கி மத் அலக். அப்பாவோட வழி தனி, குழந்தைகளுடைய வழி தனி. எல்லாரும் ஒரே வழியிலலாம் போறதில்லை, ஒரே தொழிலையும் செய்யறதில்லை. அப்படி உலகம் இருக்கிறது. ஏ ஃபிர்ஹே ஈஸ்வரிய மத். ஆனா இங்கே நமக்கு கிடைத்திருப்பது ஈஸ்வரிய வழி. நம்ம எல்லோருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நம் எல்லோருக்குமே ஒரே ஒரு வழி. உலகத்துல அம்மா அப்பா குழந்தை தான் இருப்பாங்க. ஆனால் அம்மாவோட வழி வேற, அப்பாவோட வழி வேற, குழந்தைகளுடைய வழி வேற. இங்க அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே வழி. தும் பாப்கோ ஜான்தி ஹோ. நீங்க பாபாவை தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. துனியா சிர்ஃப் காட்டி ஹே, ஜான்தி நஹி ஹே. பாபா பற்றி உலகம் பாட மட்டும்தான் செய்யுது, ஆனா பாபாவை அறியவில்லை. எப்படி பாடுறாங்க பாபா பற்றி? தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்லாம் பாடுறாங்க. பட் அந்த தாய் தந்தை யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. பாடக்கூடியவர்களை விட அறியக்கூடியவர்கள் தான், அறிந்து கொண்டவர்கள் தான் நன்மையை அதிகம் அடைகிறார்கள். கேசி பதீத் பாவன் பாபாக்கர் பாவன் பண்ணத்தே. பதீத பாவனனாக இருக்கக்கூடிய பாபா எப்படி நம்மை பாவனமாக்குறார் எது தெரியாது. தும் ஜான்தியோ, நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பதீத பாவன் பாபா நம்மை பாவனமாக்கி பாவனமான சொர்க்கத்திற்கு மாலிக்காகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார். யஹா துமாரி ஹைஹி ஏக் மத்து. இங்கு இருப்பது நம் அனைவருக்கும் ஒரே ஒரு வழிதான். ஒரு பாபா, ஒரே ஒரு வழிதான். சிரேஷ்டத்தை சிரேஷ்ட மத் பாபுஹி ஆக்கர் தேத்தே ஹே. சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழிய பாபா வந்துதான் கொடுக்கிறார். जो अपनी को ईश्वरीय औलाद निक्षी करते हैं उनको अपनी दिल से पूछना है. பாபா சொல்றாங்க, யார் தன்னை தானே நான் ஈஸ்வரனுடைய குழந்தை அப்படின்னு நம்பி இருக்கிறீங்க, அந்த நம்பிக்கையில் இருக்கிறீங்க, அப்பேற்பட்ட குழந்தைகள் தன்னுடைய உள்ளத்திடம் கேளுங்க. जो निक्षी ही नहीं करते उनसे धंधा हो भी नहीं सकेगा. என்ன கேட்க சொன்னார் பாபா மனசுல? இப்ப 2வது தடவையா சொல்ற, தன்னோட மனசுல இந்த கேள்விய கேட்டுட்டே இருங்க. பாபா போல பதீத ஆத்மாக்களை பாவனம் ஆக்கக்கூடிய தொழிலை நான் செய்யறேன்னா. என்ன தொழில் சொல்லிட்டாரு பாபா. தொழில் அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? வருமானம் இருக்கும் இல்லையா? அப்ப இது ஒரு தொழில் தான். இதுல ஜென்ம ஜென்மத்துக்கான புண்ணியத்தின் வருமானம் இருக்கின்றது. திரும்ப என்ன சொல்றார் பாபா? தன்னுடைய மனசுல கேளுங்க. யாருக்கு நான் ஈஸ்வரனுடைய குழந்தைங்கிற நிச்சயமெல்லாம் இருப்பது கிடையாது, அவர்கள் இந்த தொழிலை செய்யவும் முடியாது. जो बाप की बनी ही नहीं वो ये धंधा कर न सकी. बच्ची समझती हैं हमारे एम ऑब्जेक्ट ही है. குழந்தைகள் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, நம்முடைய லட்சியமே என்ன? என்ன செய்யணும்? நம்ம பாவனமாக ஆக்க வேண்டும். சித்திர भी सामने रखी है. சித்திரம் கூட எதிரில் தான் இருக்கிறது. எந்த சித்திரம் எதிரில் இருக்கிறது? நர்சி நாராயண் और नारी से லக்ஷ்மி பன்னா. நம்முடைய லட்சியத்தின் சித்திரம் நம்ம முன்னால தான் இருக்கிறது. என்ன சித்திரம்? லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம். நரனிலிருந்து நாராயணராக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆக வேண்டும். லக்ஷ்மி நாராயண் கி டினாஸ்டி கி ஹம் பனே ஹே. லக்ஷ்மி நாராயணருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நம்ம. பாப் ஆயா ஹே, பாபா வந்திருக்கிறார். எதற்காக? நம்மை பாவனம் ஆக்குவதற்காக. तो अपने को देखना है कि हम बाप का कर्तव्य कर रहे हैं या नहीं. தன்னை தானே பாருங்க. நான் பாபாவுடைய தொழில வேலையை நான் செய்துட்டு இருக்கிறேனா இல்லையா? அப்பாவோட தொழிலையே குழந்தை பார்த்துச்சுன்னா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்பா கூடயே சேர்ந்து தொழில் பண்ணி பண்ணி கத்துடுச்சுன்னா அந்த குழந்தை என்ன ஆகும்? அப்பா விட ரொம்ப சிறந்த குழந்தையாயிடும். இங்கே பாபா என்ன சொல்றாரு? எனக்கு சமான் இந்த தொழிலை செய்யுங்க, ஆனா உங்களை அடிக்கடி கேட்டுக்கோங்க. பாப் நீ கியா கியா? பாபா என்ன செஞ்சிருக்காரு? ये हॉस्पिटल व यूनिवर्सिटी खोली. பாபா என்ன பண்ணியிருக்காரு? ஹாஸ்பிட்டல் மற்றும்
யூனிவர்சிட்டியை பாபா ஓப்பன் பண்ணியிருக்கிறார். இதுதான் குழந்தைகளுடைய வேலையாகும். பாபா போல यूनिवर्सिटी हॉस्पिटल ओपन பண்ணனோ. शुरू शुरू में जब बाप आया तो मकान छोटा ही था. ஆரம்பத்தில் பாபா வந்த பொழுது ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டிலாம் எப்படி இருந்தது? ரொம்ப சின்னதாக இருந்தது. பாபா இருந்த வீடு கூட எப்படி இருந்தது? சின்னதாக இருந்தது. மம்மா கி கமரே से भी छोटा था. பாபா இருந்த அறை எப்படி இருந்ததா? மம்மா தங்கி இருந்த அறையை விட பாபா இருந்த அறை மிகவும் சிறியதாக இருந்தது. उसमें आकर परमपिता परमात्मा ने हॉस्पिटल अथवा यूनिवर्सिटी கோலி. அந்த சின்ன அறையில் தான் பிரம்மா பாபா இருந்தார். அந்த பிரம்மா பாபா சரீரத்தில் யார் வந்தா? பரம்பிதா பரமாத்மா வந்து ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டியை ஓப்பன் பண்ணினார். ஒரு சின்ன ஹாலாக இருக்கே, ரூமாக இருக்கே, இதில் எவ்வளோ பேர் உட்கார முடியும்? நான் எப்படி வருவேன்? சிவ பாபா யோசிக்கல, பிரம்மா பாபாவும் யோசிக்கல. இருவருடைய மனசு எப்படி இருந்தது? பரந்த மனசாக இருந்தது. இன்னைக்கு எல்லா பக்கமும் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஆகிட்டே போகுது. तो धीरे धीरे मकान आदि बनती गई. பாபாவோட அறை சின்ன அறையாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய இடங்களானது கட்டப்பட்டது. पहले तो एक छोटी सी गली में मकान था. முதல்ல சின்ன சந்தில் தான் வீடே இருந்தது. அப்புறம் அதுவும் என்னாச்சா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பெருசாயிட்டே போச்சு. तो बच्चों का भी यही कर्तव्य है. இப்போ குழந்தைகளுடைய கர்த்தவியமும் இதுதான். எது கர்த்தவியம்? எது? ரெண்டாவது கர்த்தவியம் சொல்லிட்டார் பாபா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? பத்தீத்த ஆத்மாக்களை நீங்கள் பாவனமாக்கக்கூடிய தொழிலை பண்ணுங்க. அடுத்து என்ன சொன்னாங்க பாபா? ஹாஸ்பிட்டல் यूनिवर्सिटी ओपन பண்ணுங்க. फिर शिक्षा भी देनी पड़े. पढ़ा लिखा ही यूनिवर्सिटी खोलेगा ना. படித்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க தானே யூனிவர்சிட்டியை கூட ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணுறது பெருசு இல்லை. அங்கே இருந்து என்ன பண்ணணும்? கல்வி கொடுக்கணும் இல்லையா? கோல்கர் ஜோ படானே ஜாட்டி உனக்கு தேங்கே. சில பேர் திறக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் அங்கே படிப்பிக்கிற டீச்சர்ஸ் வேற ஆளை நியமிப்பாங்க. அது மாதிரி பாபா சொல்கிறாரு, பிரின்சிபல் பன் சலாவ், நீங்கள் பிரின்சிபல் ஆகிட்டு இதை நடத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஜிஸ்ஸி போத்தோக்க கல்யாணம் யூனிவர்சிட்டியை கட்டி கொடுத்து பிரின்சிபல் ஆகிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போது அதில் நிறைய பேருக்கு நன்மை ஏற்படுகிறது. பாப்பு பி கேते हैं ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ண எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க. அது போல தான் பாபா சொல்றார், தும் பிராமணோ கா தந்தா ஹி ஹே. பிராமணர்களாகிய உங்களுடைய தொழிலே என்ன? பத்தீத்த ஆத்மாக்களை பாவனமாக்க வேண்டும். कोई पतित कार्य नहीं करना. நீங்கள் எந்த பத்தித்தமான வேலையை செய்யக்கூடாது. பத்தித்த ஆத்மாக்களை பாவனமாக்கணும்னா அந்த மாதிரி சேவை செய்யக்கூடியவங்க சுயம் பத்தித்தம் ஆகக்கூடாது. விகாரத்துக்கு வசமாகக்கூடாது. கிஸ்கு கேனா கி பவித்திர பனோ तो बहुत अच्छा है. யாருக்காவது தூய்மையான வாழ்க்கை வாழுங்கன்னு சொன்னால் அது ரொம்ப நல்ல விஷயம். समझाया जाता है पवित्रता की आगे अपवित्र लोग माता तो टेकते. ये புரிய வைக்கப்படுகிறது. தூய்மையானவர்கள் முன்பு தூய்மையற்றவர்கள் தலை வணங்குகிறார்கள். पहले पहले जब भक्ति मार्ग शुरू हुआ तब सन्यासी नहीं थे. முதலாக பக்தி மார்க்கமானது ஆரம்பமாக போது அப்பொழுது சன்னியாசிகள் கிடையாது. वो तो बाद में आए. பக்தி மார்க்கம் ஆரம்பித்து கொஞ்ச கால ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் சன்னியாசிகள் வந்தாங்க. उस समय सन्यासी कोई ज्ञान नहीं देते थे. சந்நியாச மார்க்கம் இருந்தது. அப்போ வந்த சன்னியாசிகளும் ஞானம் கொடுக்கல. ये तो पीछे सर्वव्यापी का ज्ञान निकला है. பகவான் சர்வவியாபியா இருக்கிறார் என்ற அந்த ஞானம் கூட பின்னால தான் சொல்லப்பட்டது. அந்த சந்நியாச மார்க்கம் ஆரம்பித்த உடனே கூட சொல்லப்படலை, அதுவும் பின்னால தான் சொல்லப்பட்டது. पहले तो कहते थे हम ईश्वर और ईश्वर की रचना को नहीं जानते हैं. முதல்ல சந்நியாச மார்க்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்களா? சன்னியாசிகள் என்ன சொன்னாங்களா? நாங்கள் ஈஸ்வரனை பற்றி தெரியாது எங்களுக்கு,
ஈஸ்வரனுடைய படைப்பு என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதே சந்நியாச மார்க்கம் வளர்ச்சி அடைய அடுத்து என்ன சொன்ன ஆரம்பிச்சாங்க, நான் ஈஸ்வரனை பற்றி தெரியாதுன்னு சொன்னவங்க நாங்களே ஈஸ்வரன் கடவுள் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நஹி சமஸ்தே தே ஓ பாப் ஹே, பாப் ஃபிர் சர்வவியாபி கேசே ஹோ சக்தா. அவர் தந்தை என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. பகவான் என்பவர் தந்தை என்பது கூட தெரியாது. அப்போ தந்தை என்பவர் சர்வவியாபியாக எப்படி இருக்க முடியும்? அப்பனா ஒரு இடத்துல தானே இருப்பாரு. अब बाप तुम बच्चों को समझाते रहते हैं. இப்போ பாபா நம் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். सर्वव्यापी की ज्ञान ने ही भारत को गंगाल बेमुख नास्तिक निधन का बना दिया है. பகவான் சர்வவியாபியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட ஞானத்தினால ஏற்பட்ட விளைவு என்ன, ஏற்பட்ட பாதிப்பு என்ன சொல்றார் பாபா. அந்த அந்த ஒரு அறிவுரையினால, அந்த ஞானத்தினால பாரதம் ஏழ்மையாயிட்டு, பகவான்கிட்ட இருந்த எல்லாம் முகத்தை திருப்பிட்டாங்க, நாஸ்திகர் ஆயிட்டாங்க, செல்வத்தை எல்லாம் இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அபுத்தும் தன்கி பனி ஹோ, இப்போ நீங்க பாபாவுடையவராக ஆகிவிட்டீர்கள். फिर और निधन को धन का बनाने का पुरुषार्थ करो. நீங்க பாபாவுடையவரான பிறகு நீங்க என்ன பண்ணணும்? யாரெல்லாம் செல்வம் இழந்தவர்களா இருக்காங்க, எல்லாத்தையும் இழந்தவர்களா இருக்காங்க, அவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? பாபாவுடையவராக ஆக்குவதற்கான முயற்சி பண்ணுங்க. யாரெல்லாம் பாபாட்ட இந்த முகத்தை திருப்பிட்டு இருக்காங்க, பகவானே இல்லைன்னு சொல்றாங்க, எல்லா இடத்துல பகவான் இருக்கார் சொல்லிட்டு பகவானை அறியாம இருக்கிறாங்க, அவர்களை பாபாவுடையவராக ஆக்குவதற்கான புருஷார்த்தம் பண்ணுங்க. जो पंडा बन आते हैं तो धन का बनाकर धन के पास ले जाते हैं ना. யார் வழிகாட்டி ஆயிட்டு வருகின்றார்களோ, கைட் ஆயிட்டு அவங்க பாபாவுடையவராக ஆக்கி பாபாட்ட அழைச்சிட்டு வராங்க இல்லையா, उनको भी कशिश होती है. बरो धनी बेहद वापसी हमको बेहद का वर्षा मिलता है. பாபாட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த கவர்ச்சி ஏற்படுது. எல்லையற்ற பாபாட்ட இருந்து நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க போதுங்கிற ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது. பேஹத் கா வர்ஷா ஹே, எல்லையற்ற ஆஸ்தி என்பது எது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லையற்ற ஆஸ்தி என்பது எது? எல்லையற்ற சொர்க்க ராஜ்யம்தான் எல்லையற்ற ஆஸ்தி. எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி எது? அதுக்கு அப்படி ஆப்போசிட். எல்லையற்ற ஆஸ்தி எது? எல்லையற்ற சொர்க்க ராஜ்யத்தை பெறுவது. அப்போ எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி எது? நரகம். நரகமே துக்க है इसलिए इसको पैसा नहीं कहेंगे. நரகத்துல துக்கம் நிறைஞ்சிருப்பதனால இதை ராஜ்யம் என்று சொல்ல முடியாது. अब बच्चों को बाप की सेवा करनी चाहिए. இப்போ குழந்தைகள் நீங்கள் பாபாவுடைய சேவையை செய்ய வேண்டும். என்ன சேவா? பாபா என்ன சேவா கொடுத்திருக்காரு? பதீத ஆத்மாக்களை பாவனமாக்க வேண்டும். சாரா தின் யஹி தந்தா கர்னா சாயி, முழு நாளும் இதே தொழிலையே செய்ய வேண்டும். பதீத ஆத்மாக்களை எப்படி பாவனமாக்குறது? இதே சிந்தனை உங்களுக்கு ஓடணும். पहले तो प्रश्न है कि हम खुद पावन बने हैं. நீங்க பாவனமாக்குற சேவை எல்லாம் இருக்கட்டும், அப்புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேளுங்க? நான் தூய்மை ஆயிட்டேனா? நான் தூய்மையை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேனா? हमारे में कोई विकार तो नहीं है. எனக்குள்ள எந்த ஒரு விகாரம் இல்லை தானே? இப்படி உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. हमारा परमपिता परमात्मा के साथ इतना लव है. परमपिता परमात्मा बाबा மேல எனக்கு நிறைய அன்பு இருக்கிறதா? अगर लव है तो लव का सबूत कहाँ है? அன்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பாபா மேல அன்பு இல்லாம இருக்குமா? எனக்கு எல்லாமே பாபா தான், அவ்வளோ அன்பு வச்சிருக்க தெரியுமா பாபா மேல, அப்படிலாம் சொல்றோம். அதெல்லாம் ரைட்டு தான். உடனே பாபா என்ன கேட்குறாரு? ஒருவேளை உங்களுக்கு பாபா மேல அன்பு இருக்கிறது என்றால் அந்த அன்பிற்கான ப்ரூஃப் எங்கே? ப்ரூஃப் காட்டுங்கன்ட்டார் பாபா.
அன்பானவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் இல்லையா? அதுதான் அன்பின் அடையாளம். சபூத் ஹே. ஃபுரூஃப் என்ன? பத்தீத்த ஆத்மாக்களை பாவனப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும். இதான் ஃபுரூஃப். அது செய்யலைன்னா அன்பு இல்லைன்னு அர்த்தம். ये धंधा नहीं करती थी कोई न खुद पावन बने हैं न बना सकते हैं. ஒருவேளை இந்த காரியத்தை, இந்த தொழிலை செய்யவில்லை என்றால் நீங்களும் பாவனமாகல. பாவனமாகாத நீங்க பிறரை ஆக்கவும் முடியாது. ஒருவேளை இந்த தொழிலை செய்யாட்ட என்ன ஆகும்? இதுல என்ன நஷ்டம் இருக்கு? தொழில் இல்லைன்னா வருமானம் இருக்காது இல்லையா? வருமானம் இல்லைன்னா வாழ்க்கையை ஓட்ட முடியாது, வாழ்க்கை வாழ முடியாது. நிகழ்காலமும் கேள்விக்குறியா இருக்கும், எதிர்காலமும் கேள்விக்குறியா இருக்கும். தொழில் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இப்போ புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கான தொழில் இது ஒன்று தான். இந்த தொழிலை செய்யலை அப்படின்னா உயர்ந்த பதவியை பெற முடியாது. கல்பா இதே நிலைத்தான் ஏற்படும். சம்ஜிங்கி இன்கி தக்குதீர் மே நஹி ஹே. அப்போ உங்களை பார்த்தே புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துல இல்லை அப்படின்னு. ஈஸ்வருக்கு பாயா பி ஃபிர் பி தந்த என்ன சீக்கே. ஈஸ்வரனை அடைஞ்ச பிறகும் இந்த தொழிலை செய்யணும் கத்துக்கலையா? கேட்குறாரு பாபா. பாப்கி தில் பர் வோ சடேங்கே. பாபா மனசுல யாருக்கு இடம் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் தலைப்பை சொல்லிட்டாரு பாபா. பாபா மனசுல இடம் வேண்டும் என்றால் யார் தூய்மை ஆக்குவதற்கான அந்த தொழிலை, வேலையை செய்கின்றார்களோ. தூய்மையான உலகம் தானா வந்துடுமா என்ன? அது என்ன மாயா ஜல்லமா தூய்மையான உலகத்தை உருவாக்குறது? தூய்மையான உலகத்தை உருவாக்கணும்னா அது நம்மோட கையில இருக்கு. நாம தூய்மை நிலை அடைஞ்சு ஒவ்வொரு ஆத்மாவையும் தூய்மை நிலை அடைவதற்கான மார்க்கத்தை காட்டணும், ஞானத்தை கொடுக்கணும். இதைத்தான் செய்ய சொல்றார் பாபா. இது மூலமா தான் என்ன ஆகுது? தூய்மையான உலகம் உருவாகின்றது. என்ன புரிஞ்சிட்ட பிறகு இந்த வேலையை நீங்க கத்துக்காம இருக்கீங்களா? மனுஷிக்கு கோடிசி ஹீரா ஜேசா தேவதா பனானிக்கா புருஷார்த் கர்னா होता है. மனிதர்களை சோழிலிருந்து வைரமா தேவதையாக ஆக்குவதற்கான புருஷார்த்தம் செய்யணும். பாபா மம்மா பி வகி புருஷார்த் கர்த்தே हैं. பாபா மம்மா கூட இந்த முயற்சியை தான் செய்தாங்க. பாபா भी सर्विस पर जाते हैं. பாபாவும் சேவைக்கு போறார். बच्चों की तन में विराजमान हो पतितों को पावन बनाने का रास्ता बताते हैं. இந்த பாபா போறாரா சேவைக்கு? பிரம்மா பாபா எல்லா இடத்துக்கு போக முடியாது இல்லையா? ஆனா சிவ பாபா எங்க வேணாலும் போகலாம். புள்ளியா தானே இருக்காரு. எங்க வேணாலும் போகலாம், யாருக்குள்ள வேணாலும் நுழைஞ்சு அவர் என்ன பண்ணலாம்? ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கான சேவையை பண்ணலாம். சொல்லார் பாபா, நானும் சேவைக்கு போறேன். குழந்தைகளுடைய சரீரத்துல போயிட்டு ஆஜராயிட்டு பத்தீத்த ஆத்மாக்களை பாவனமாக்குறதுக்காக வழியை நான் சொல்லிட்டு வரேன். तो अपने को देखना चाहिए. தன்னை தானே பாருங்க. நான் பாபா போல சேவா பண்றேனா? அவருக்கு என்ன குழந்தை வேணும்? வேலை பார்க்குற குழந்தை வேணும். வேலை இல்லாம சும்மா இருக்கிற குழந்தைய பார்த்தா எந்த அப்பாவுக்கு தான் பிடிக்கும்? எந்த குழந்தை மேல அப்பாவுக்கு அன்பு வரும்? வேலை பார்க்குற குழந்தை பார்த்தாலே அப்பாவுக்கு அன்பு வரும் இல்லையா? ஒருவேளை பாபா போல சேவை நீங்கள் செய்யவில்லை என்றால் பாபா மனசுல இடம் கிடைக்காது. கைஹே மோகோஷ் ஃபன்சி உயிரத்தே. சில குழந்தைகள் பற்றுக்கு வசமாகி அப்படியே அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்களா. பற்ற விட முடியாததுனால இது போன்ற சேவையெல்லாம் பண்ண முடியறதில்ல. तो बाप से एक रस लव होना चाहिए. பாபாவிடம் ஏக்ரஸ் அன்பு இருக்க வேண்டும். மாறிட்டே இருக்கக்கூடாது உங்க அன்பு. திடீர்னு பார்த்தா அன்பு கூடுது, திடீர்னு பார்த்தா அன்பு குறையுது, அப்படி இருக்கக்கூடாது. அன்பு ஏக்ரஸா இருக்கணும். और सबसे नष्टो मोहा होकर दिखाना है. அடுத்து என்ன செய்யணுங்கிறார் பாபா? எல்லாவற்றின் மீது இருக்கிற பற்றை நீக்கி காட்டணும். எது மேல இருக்கிற பற்றை போக்கணும் நாங்க பாபா இன்றைக்கு? பழைய நண்பர்கள், உறவினர்கள், பழைய உலகம், இவற்றின் மீது இருக்கக்கூடிய பற்றை
நீக்கிவிட வேண்டும். ஜப் நிக்லே தப் குண தாரண ஹோ, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பற்றெல்லாம் நீங்கினாட்டா குணமே தாரணை ஆகும். கை பச்சி தோ சாரா தின் கியா கர்த்தே ரேத்தே ஹே, சில குழந்தைகள் முழு நாள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒருத்தர் இன்னொருத்தருடைய உள்ளத்தை எதையாவது சொல்லி 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 பிறரோட மனசை கெடுக்கிற வேலை செய்கிறாங்களாம். பிறரை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்க மனசை நல்லா இருக்கிற மனசை என்ன பண்ணுறாங்களா, கெடுத்துட்டு வந்துடுறாங்கங்கிறாரு பாபா. இவங்க அப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய பாவ செயல். குப்பை நொப்பிட்டு வந்துடுறாங்க. पहले तो अपने को देखना हम क्या करते हैं. நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லி பிறரோட மனசை கெடுக்குறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் உங்களை பாருங்கள். இவங்க அப்படி அவங்க அப்படின்னு நல்லா பெருசாக சொல்கிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்கள். நான் செய்கிற வேலை என்ன வேலை, எப்படிப்பட்ட வேலை செய்கிறேன் நான்? இந்த வேலை செய்கிறதுக்கு பாபா சொல்லி கொடுத்தாரா, இல்லை செய்ய சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாரா? அவர் சொல்லாத வேலையெல்லாம் நல்லா செய்கிறது. அவர் சொல்லி கொடுத்த வேலையை செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறது இல்லையா? இந்த வேலை செய்கிறவங்களுக்கு பாபா சொன்ன வேலையை செய்கிறதுக்கு டைம் இருக்காது இல்லையா? சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாப்கோ ஹம் ஃபாலோ கர்த்தே ரேத்தே ஹே, தன்னைத்தானே பாருங்க, நான் பாபாவை பின்பற்றி கொண்டிருக்கின்றேனா? ஃபாலோ கரே, பாபாவை பின்பற்றினால் அது கூட்ட அடையாளம் இருக்கே. பாபாவை பின்பற்றினீர்கள் என்றால் எப்படி இருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாபா ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? குஷி அதிகமாயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. சர்வீஸ் கர்னே வாலே சதவே குஷி ஹர்ஷித் ரேத்தே ஹே, சேவை செய்யக்கூடியவர்கள் சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நாம் தோ நிக்கல்தா ஹைனா, நல்ல சேவா செய்யக்கூடியவர்களுடைய பேரெல்லாம் வருது இல்லையா? பாப் கேட்டே ஹே, பாபா சொல்றார், தும்கு வனவாக மீறேனா ஹே, நீங்க வனவாசத்தில் இருக்க வேண்டும். எந்த வனவாசத்துல? இந்த உலகத்தை தான் பாபா என்ன சொல்றார், வனவாசம். வனவாசத்தில் இருந்த சீதை எப்படி இருந்தாங்க? சிம்பிளா இருந்தாங்க. மகாராணி வனவாசத்துக்கு போன பிறகு எப்படி இருந்தாங்க? சிம்பிளா இருந்தாங்க. ஆட்டு சித்திய वाला कपड़ा पहनना है, 8 தையல் போட்ட உடைய நீங்கள் உடுத்தி கொள்ள வேண்டும். 8 தையல் போட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். ऐसा भी समय आना है, அப்படி கூட ஒரு நேரம் வரப்போகுது. ऐसी तकलीफ होगी जो टूटा फूटा कपड़ा भी मुश्किल मिलेगा. அப்படி ஒரு நேரம் வரப்போகுது, கிழிஞ்சு போன ஆடி கிடைப்பது கூட கஷ்டமாக இருக்கும். इसलिए सबसे ममत्व मिठा देना चाहिए. எனவே இப்பவே இவற்றின் மீது இருக்கக்கூடிய பற்றை அழித்து விடுங்கள். சில பேருக்கு ட்ரெஸ் மேல பற்று. ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு நாள் போட மாட்டாங்க. ஒரு நாள் போட்ட கலர் இன்னொரு நாள் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு நாள் போட்ட டிசைன் இன்னொரு நாள் போட பிடிக்காது. அதிகமாக ட்ரெஸ்ஸையே நிறச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை ஃபுல்லாக எதில் இருக்குது? விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கணும். பாபா நமக்கு எவ்வளோ அழகான ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. जो भी असुर मित्र संबंधी आदि है उनसे बुद्धियों हटाना. அடுத்து எது மேல இருக்கிற பற்ற போக்கணும்? சொந்தம், நண்பர்கள், உலகம் அவற்றின் மீது இருக்கக்கூடிய பற்றியும் நீக்கிவிட வேண்டும். अपनी चढ़ती कला उसका भी सबूत चाहिए ना. நீங்கள் முன்னேறிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதற்கும் ப்ரூஃப் வேணும் இல்லையா? சர்வீஸ் லாயக் பன்னா ஹே, சேவை செய்வதற்கு லாயக்கானவர்களாக ஆக வேண்டும். எசினி டிசர்வீஸ் கரே, டிசர்வீஸ் பண்ணக்கூடாது. லூன் பானிக்கோ ஆபஸ் மே ஹி ஜகடத்தே रहते हैं. உப்பு தண்ணி போல இருக்கிறவங்க எப்பவுமே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டிசர்வீஸ் கர்னே வாலோ கா பத் பிரஷ்ட ஹோ ஜாத்தா ஹே. யார் டிசர்வீஸ் பண்ணக்கூடியவர்களோ அவர்களுடைய பதவி பிரஷ்டமாகி விடுகிறது. மனுஷியமே கிட்னி லூன் பானி ஹோ ரேட்டே ஹே. இன்னைக்கு மனிதர்களுக்குள்ளேயே எப்படி உப்பு தண்ணி போல இருக்காங்க, கேட்க
பார்க்க வேண்டாம். முகத்தை பார்க்கவே பிடிக்கலங்கிறாங்க, பேசவே பிடிக்கலங்கிறாங்க, எதுவும் கேட்கவும் பிடிக்கலங்கிறாங்க. ஸோ இதில் என்ன? உப்பு தண்ணி போல குணம். உங்களுடைய வேலை என்ன? என்ன சொன்னார் பாபா? உவர்ப்பாக இருக்கிறவர்களை இனிமையானவர்களை ஆக்குங்க. உங்களுடைய தொழிலே இதுதான், இனிமையானவர்களை ஆக்குங்க. कोई ऐसे फिर लून पानी बनने वाले मिल जाते हैं. சில பேருக்கு பார்த்தா உப்பு தண்ணியாக இருப்பாங்க, அவங்களுக்கு உப்பு தண்ணி போல இருக்கிறவங்களே கிடைச்சிருவாங்களா. எபி செஹன் காரணா ஹே, உங்களுக்கு இனிமையானவங்களே கிடைக்கல. எப்போதுமே உங்களுக்கு யார் இருக்கா கிடைக்கிறா? உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறவங்க தான் கிடைக்கிறாங்க. அதையும் பொறுத்துக்கோங்க. हमको फिर भी प्यार से नमक को चेंज कर मीठा बनाना है. உப்பாவே தான் இருக்காங்க, பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணணும்? உப்பு என்ன பண்ணணும்? இனிப்பாக்கணும். என்ன, எப்படி இனிப்பாக்குறது? அன்பு. அன்புங்கிற சக்தியை அந்த உப்பு தண்ணி மேலே ஊற்றுங்க. அந்த அன்பு தண்ணியை ஊற்ற ஊற்ற உப்பு என்ன ஆயிடுங்கிறார் பாபா? இனிமையானதாக ஆகிவிடும். தேக்கோ சூரியமே கிட்னி தாக்கட்ட உதாரணம் சொல்கிறாங்க பாபா, சேங்கன் மட்டும் சொல்லலை. பாருங்க, சூரியன்ட்டு எவ்வளோ சக்தி இருக்கு. சூரியன் என்ன பண்ணுது? கடல் நீர் எப்படி இருக்கு? உப்பா இருக்கு. அந்த உப்பு தண்ணியை அது என்ன பண்ணுது? சூரியன் தன்னோட சக்தினால ஈர்க்கப்பட்டு இனிப்பானதாக்கிடுது. நீங்க யாரோட குழந்தை? ஞான சூரியனோட குழந்தை. உப்பா இருக்காங்கன்னு உதறிட்டு போவாதீங்க, வெறுத்துட்டு போவாதீங்க. உப்பை இனிப்பாக்கி காட்டணும், லட்சியம் வைங்க. அன்பு சக்தினால என்ன பண்ணலாமா? இனிப்பாக ஆக்கலாம். ऐसे नहीं है, उन्हों की सर्विस है ना, इसलिए इंद्र की देवता कहते हैं. அந்த சூரியன் கூட சேவா பண்ணுது, அதனால தான் இந்திர தேவதை அப்படின்னு மகிமை பாடப்பட்டிருக்கு. वर्षा बरसाते हैं, மழை பொழிகின்றது. बच्चों में भी इतनी ताकत होनी चाहिए. குழந்தைகளுக்குள்ளும் இவ்வளவு சக்தி கொண்டு வர வேண்டும். ऐसे नहीं कि और ही खारा बना दे. உவர்ப்பா இருக்கிறவங்கள நீங்க மேலும் மேலும் உவர்ப்பாக்கிடாதீங்க. சில பேர் உவர்ப்பாவே ஆக்கிடுறாங்க. उनकी शक्ल ही प्रत्यक्ष हो जाती है. அவங்களுடைய முகத்திலேயே அது பிரத்யட்சமாக தெரியுது, எவ்வளோ உப்பா இருக்காங்கன்னு முகத்திலேயே தெரியுது பிரத்யட்சமா. காரி கி ஷெவல் சான்வரி, மீட்டி கி ஷக்கல் கோரி. யார் ஓரப்பா இருக்காங்க, அவங்க முகம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும், முகத்தை பார்த்தாலே தெரியும். யார் இனிமையாக இருக்காங்க, அவங்க முகம் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாபா வெண்மைன்னு சொல்கிறாரு, ஆனால் அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அகத்தினுடைய அழகு எங்கே தெரியுது? முகத்தில். உப்பு இனிப்பெல்லாம் எங்கே தெரியுதுங்கிறார் பாபா? முகத்தில் தெரிகின்றது. तुमको तो खुद गोरा बन और सारों को भी गोरा बनाना है. நாம சுயம் தூய்மையானவராகி வெண்மையானவராகி கருப்பானவர்களை வெண்மையானவர்களாக ஆக்க வேண்டும். बाप कितना दूरी से आकर ये सर्विस सिखलाते हैं. பாபா எவ்வளோ தூரத்திலிருந்து வந்து இந்த சேவையை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பாப் கி சர்வீஸ் ஹி ஏ ஹே. பாபா செய்யக்கூடிய சேவையே இதுதான். எது பாபாவுடைய சேவை? எது வேலை? எது? பதீத்தமானவர்களை பாவனமாக்குவது. நிறைய பேரை நீங்க பாவனமாக்குனீங்கன்னா பாபா என்ன பண்ணுவாரு? மனசுல தூக்கி வச்சுக்குவாரா? நீங்க ஒன்றும் மனசுல வந்து உட்கார வேண்டாம், அவரே தூக்கி மனசுல வச்சுக்குவார். எப்போ? நிறைய பேரை தூய்மையானவர்களாக ஆக்கினால் பாபா உங்களுக்கு இனாம் கொடுப்பார். दिल से पूछना है, हम कितनों को गोरा बनाते हैं. அதனால உங்க மனசுகிட்ட கேளுங்க, எத்தனை பேரை நான் வெண்மையாக்கியிருக்கேன், தூய்மையாக்கி இருக்கிறேன், அந்த தூய்மை நிலை அடையிறதுக்கான வழியை சொல்லியிருக்கிறேன். अगर नहीं बनाते हैं तो जरूर कोई कुकर्म करते हैं. ஒருவேளை இந்த சேவை நீங்க செய்யல அப்படின்னா கண்டிப்பா ஏதோ கெட்ட கர்மா தான் செய்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல கர்மா செய்யலைன்னா உங்க மூலமா என்ன நடக்கும்? கெட்ட கர்மா தான் நடக்கும். बाप की मत पर न चलने से
कुकर्म ही करते हैं. பாபாவோட வழிப்படி நடக்காதவங்க கெட்ட கர்மா தான் செய்கிறாங்க. அப்படி கெட்ட கர்மா செய்கிறவங்கன்னா என்ன ஆகுவாங்க? யார் தூய்மையாக ஆக்கக்கூடியவர்களோ அவர்கள் முன்னாடி அவர்கள் தலை வணங்க வேண்டியதாக இருக்கும், சுமை தூக்க வேண்டியதாக இருக்கும். ஜின்மி தாக்கத்தை ஓ கேங்கி பாபா பல் ஹமே கஹி பி பேஜ் தோ. சக்திசாலி குழந்தைங்க பாபாட்ட என்ன சொல்லுவாங்களா? பாபா நீங்கள் எங்களை எங்கே வேணால் அனுப்புங்க பாபா. பயப்பட மாட்டாங்க, எங்கேயும் போகிறதுக்கு அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க, எங்கே வேணால் அனுப்புங்க பாபான்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் तो बहुत खुल सकते हैं. ஹாஸ்பிட்டல் நிறைய திறக்கலாம். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா பாபா என்ன பண்ணலாம்? பாபா நிறைய ஹாஸ்பிட்டல் திறக்கலாம். परंतु डॉक्टर्स भी अच्छी होने चाहिए ना. நிறைய சென்டர் திறந்துட்டே போகலாம். ஹாஸ்பிட்டல் என்று எதை சொல்கிறார் பாபா? சென்டர்ஸ். சென்டர்ஸ் நிறைய திறந்துட்டே போகலாம். ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கு நிமித்தமானவங்க வேணும் இல்லையா? ஹாஸ்பிட்டல் திறந்துட்டே போகலாம், ஆனால் டாக்டர்ஸ் வேணும் இல்லையா? டாக்டர்ஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டலை மட்டும் திறந்து என்ன பண்ணுறது? कोई ऐसे डॉक्टर्स होते जो उल्टी सुल्टी दवाई दे मार भी देते हैं. சில இடத்துங்களில் பார்த்தா அப்படிலாம் டாக்டர் இருக்காங்களா, தப்பு தப்பாக மருந்து கொடுத்து சாக அடிச்சிடுறாங்க. ஏன்னா லாயக்கான டாக்டராக இருக்க மாட்டாங்க. பேஷண்ட்டு சரியாகிறதுக்காக வருவாங்க, அந்த பேஷண்ட்டு இறந்து போயிடுவாங்க. यहाँ तो ईश्वरीय दरबार है. ஆனால் இது ஈஸ்வரிய தர்பார். எல்லாமே ஈஸ்வரனுடைய வழிப்படித்தான் சென்டரில் எல்லாமே செய்யணும். மாணவர்களும் ஈஸ்வரனுடைய வழிப்படித்தான் நடக்கணும். இது ஈஸ்வரி தர்பார். இது ஏமாத்தலாம் முடியாது. அப்படி ஏமாத்த செய்கிறாங்கன்னா அதெல்லாம் யாருக்கு தெரியும்? பாபாவுக்கு தெரியும். நிமித்தமானவங்களுக்கு தெரியாமல் செய்யலாம், இல்லை கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் செய்யலாம், மாற்றி பேசலாம், மாற்றி சொல்லலாம், மறைக்கலாம், ஏமாத்தலாம். பாபாவோட குழந்தை தான், இதெல்லாம் செய்யலாம். செஞ்சாலும் இது யாருக்கும் தெரியலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஈஸ்வரி தர்பார்னே சொல்றார் பாபா. எல்லாமே பாபாவுக்கு தெரியும். அனைவருடைய கணக்கு பாபாவிடம் இருக்கிறது. ஏன்னா பாபா எப்பேற்பட்டவர்? அந்தர்யாமி, எல்லாம் அறிந்தவர். சபி பச்சோ கி அந்தர் கோ ஜான்தே ஹே. அனைத்து குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடியதை அவர் அறிந்திருக்கிறார். யார் என்ன செய்கிறாங்க? நான் பார்க்குறேன் சொல்கிறார் பாபா. பார்க்குறேன் மீன்ஸ் எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருது. ஏ தோ பாஹர்யாமிய. இவர் யார்? பிரம்மா பாபா. பாஹர்யாமி. இவருக்கு தெரியாமல் எதாவது பண்ணலாம், இவருக்கு தெரியாது நீங்கள் செய்கிறது. ஆனால் நீங்கள் தெரியாமல் செய்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சிரும் சொல்கிறார் பாபா. என்ன நீங்கள் ஏமாற்ற முடியாது. நான் தப்பு செய்யலை, நான் ஏமாத்தலை, நான் பாவம் செய்யலை, நான் விகாரத்துக்கு போகலாம், நீங்கள் என்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. இவர்கிட்ட வேணால் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஏபி அவருக்கும் பாவன் பண்ணானிக்கா புருஷார்த்த கர்த்தே ரேத்தே. இந்த பிரம்மா பாபா கூட பிறரை தூய்மையாக்கக்கூடிய புருஷார்த்தத்தை செய்துட்டே இருக்கிறார். जो पावन नहीं बनते वो सजाए भोग अपनी अपनी सेक्शन में चले जाएंगे. தூய்மை நிலை அடையாத குழந்தைகள், ஆத்மாக்கள் தண்டனை அனுபவித்து அவரவருடைய பிரிவுக்கு சென்று விடுவார்கள். பரந்தாமத்தில் அவரவருக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அங்கே சென்று விடுவார்கள். அனைவருமே தன்னுடைய பாட்டை ப்ளே பண்ணித்தான் ஆகணும். நம்பர் வாராக வந்துத்தான் ஆகணும். ஆகி வப்பீச்சு ஆத்தேனா முன்னாடி வருவாங்க சில பேர் பின்னாடி வருவாங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமாலாம் வர முடியாது, முன்னாடி பின்னாடி அப்படி வரத்தான் செய்வாங்க. ஆனால் உலக ட்ராமா முடியாமல் இடையில யாருமே வீடு திரும்ப முடியாது. जैसे झाड़ होगा वैसा ही फल लगेगा, उसमें फर्क नहीं पड़ सकता है. எப்படி விருட்சம் இருக்குமோ அந்த விருட்சத்தின் அனுசாரமாக தான் பழம் இருக்கும். அதில் எந்த விதமான வித்தியாசம் ஏற்பட முடியாது. மரம் ஒன்று, அந்த மரத்தில் இருக்கிற பழம் இன்னொன்றாக இருக்கக்கூடாது. மாமரம் அப்படின்னா அதில் மாங்காய் தான் இருக்கும், மாம்பழம் தான் வரும். மாமரத்தில் பலாப்பழம் வருமா? வராது. அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. அபி ஜாடு பிக்ரா ஹுவாஹே. அது போல் பாபா என்ன சொல்லுது? உலக மரம். இந்த உலக மரம் எப்படி இருக்குதா? செதறி போயிருக்கு.
எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கும், எல்லாம் மாறி போய் இருக்குதுன்னு சொல்றார் பாபா. அந்தந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மா அந்தந்த தர்மத்துல தானே இருக்கணும். அப்படி இல்லாம தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் எல்லா தர்மத்துல போய் கன்வெர்ட் ஆயிருக்கிறாங்க. हर एक नेशनलिटी की संख्या कितनी है समझ नहीं सकते. ஒவ்வொரு தேசத்தினுடைய ஜனத்தொகை எவ்வளவு அதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கமும் தனித்தனியானது. தும் ஜான்தி ஜேசி மூல வத்தான் மீத்தே, நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் நாம எங்கே இருந்தோம். நம்முடைய வீடு எது? பரந்தாமம். நம்ம மூல வத்தனத்துல இருந்தோம். नंबर वार पुरुषार्थ अनुसार हिसाब किताब चुक्त कर वहाँ जाए सभी को रहना है. இப்போ நம்பர் வராக கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடி நம்ம எல்லாருமே அங்கே போய் தான் இருக்க வேண்டும். ऊपर में निराकार आत्माओं का झाड़ है. மேலே பரந்தாமத்தில் நிராகாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய விருட்சம் இருக்கிறது. மரத்துல கலைகள் இருக்கிறது போல அந்த பரந்தாமத்திலையும் நிராகார ஆத்மாக்களுடைய விருட்சம் இருக்கும். அந்த விருட்சத்துக்கு கிளைகள் இருக்கும். ஒவ்வொரு தர்மத்துல என்ன சொல்லப்படுது? கிளைகள். கிட்னி ஸ்பேசஸ் லேத்தே होंगे. அந்த பரந்தாம வீட்டில் ஆத்மா எவ்வளோ இடத்துல போய் இருந்திருக்கோம் நினச்சி பாருங்க. தோடி ஹோகி. ரொம்ப கொஞ்சம் இடத்துல தான் அவ்வளவு கோடி ஆத்மாக்களும் இருப்பார்கள். ஏன்னா ஆத்மா சின்ன புள்ளியா இருக்கு இல்லையா? எப்படி இந்த ஆகாய தத்துவம் கூட ரொம்ப பறந்து விரிந்ததாக இருக்குது. இந்த ஆகாய தத்துவத்தில் தான் மனிதர்கள் வசிக்கிறாங்க. இப்போ மனிதர்கள் வாழ்கிறதுக்கும் எவ்வளோ இடம் தேவைப்படும்? அதுவும் கொஞ்சம்தான். சமோஜ்மி ஆத்தா ஹே இத்னி தக் மனுஷி ஹே சாகரமி மனுஷினி ரேத்து ஹோங்கே. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கடலில் போய் மனிதர்கள் வாழ முடியாது. பூமியில தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கடலோட எண்டையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. எண்ட் ஆஃப் த பாயிண்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இம்பாசிபிள் சொல்லிட்டாங்க பாபா. அடுத்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆகாய தத்துவத்தை கண்டறியறதுக்கு மேலே போகிறாங்க. அதோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அதையும் கண்டுபிடிக்க முடியாது. பாப் को बुलाते हैं कि आकर पतित सी पावन बनावो. பாபாவை அழைப்பதே எதற்காக? பதீதமாக இருக்கக்கூடிய எங்களை நீங்கள் வந்து பாவனமாக்குங்க என்று தான் அழைக்கின்றார்கள். ऐसे वहाँ जाकर आकाश तत्व का अंत लेवे. என்னை வந்து பாவனமாக்குங்கன்னு தான் கூப்பிட்டீங்க. நீங்கள் வந்து ஆகாய தத்துவத்தினுடைய எண்டு என்ன, அளவு என்ன, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு அப்படி நீங்கள் என்னைய கூப்பிடலை. நம்ம ஆத்மா ஊப்பர் மேலேத்தியே மீண்டும் சொல்கிறார் பாபா. நம்ம ஆத்மாக்கள் மேலே பரந்தாமத்தில் வசிக்கிறோம். அங்கே கொஞ்சம் இடத்துல தான் இருக்கிறோம். இந்த உலகம் எவ்வளோ பெரிய உலகம். ऐसे ईश्वर वहाँ पर ट्रायल करेंगे कि देखिए आकाश तत्व कितना लंबा है. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஈஸ்வரன் நாங்கள் உட்காந்துட்டு இந்த ஆகாய தத்துவம் எவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரையல் பண்ணுறாரு. அப்படிலாம் நினைக்காதீங்க. वो एक बुद्धि में ख्याल में नहीं आ सकता. उनकी बुद्धि में है ही पाठ बजाने का. இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு எழவே முடியாது. அவரோட புத்தியில் என்ன இருக்குமா? நாம நம்மளோட பாட்டை போய் ப்ளே பண்ணணும், அதுதான் இருக்கும். ऐसे महत्व का पता लगाना होगा. यहाँ से गया और अपनी जगह ठहरा. அவர் இங்கே வந்து பாட்டு ப்ளே பண்ணுறாரு. இங்கேருந்து அவருடைய வேலை முடிச்சுட்டு பரந்தாம வீட்டுக்கு போயிட்டாருன்னா அவர் அங்கே அவரோட இடத்துல இருப்பார். அவ்வளோதான். வேறு எந்த எண்ணங்களும் அவருக்கு எழாது. அங்கே இருந்துட்டு வேறு ஏதோ ஒரு செய்கிறதில்ல. இதோட அளவை தெரிஞ்சுக்கணும், அதோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு எழறது கிடையாது. அதற்கான முயற்சி அவர் எதுவும் செய்கிறது கிடையாது. ஏதோ பேயந்தேன்னா இதெல்லாம் முடிவற்றதல்லவா? முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு கேட்குறாரு பாபா. குச் பி ஃபாய்தா நஹி. ஆகாயத்தினுடைய அளவு என்ன, கடலோட ஆழம் எவ்வளோ, இப்படி அதனோட முடிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு லாபமும் கிடைக்க போகிறதில்ல.
லாபம் எல்லாம் எதில் இருக்கு? நன்மை எல்லாம் எதில் இருக்கு? பத்தீத்த ஆத்மாக்களை பாவனமாக்குவதில் தான் நன்மை இருக்கிறது, லாபம் இருக்கிறது. ஆத்மாக்கள் எல்லாம் பரிணாமத்திலிருந்து வந்து பார்ட் ப்ளே பண்ணுறாங்க. பாபா வந்து பார்ட் ப்ளே பண்ணுறார். அந்த உலகத்துக்கு பேர் சாந்தி தாம். அங்கே எந்த விதமான எண்ணங்களும் எழுவது கிடையாது. இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அந்த மாதிரி எண்ணங்களும் எழுவது கிடையாது. இங்கே மனிதர்கள் என்னெல்லாம் செய்துட்ருக்குறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் குழந்தைகளா உங்களுக்கு தெரியும், நேரம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. लड़ाई लग जाएगी, फिर उन्हों का आवाज आदि सब बंद हो जाएगा. எப்போ சண்டை யுத்தம் ஆரம்பம் ஆயிடுமோ அப்போ அவர்களுடைய ஓசை எல்லாமே முடிந்துவிடும். உப்பர்மே ஆனா ஜானா பந்த் ஹோ ஜாயேகா, மேலே போகிறது வரதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். இப்போ எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, முடிவை தெரிஞ்சுக்கணும்னு சந்திரமண்டலம்லாம் போயிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட ஸ்டாப் ஆகிடும். ये सब पैसे बर्बाद कर रहे हैं. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி பைசாவெல்லாம் வேஸ்ட்டாக அழிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுனால லாபம் ஒன்றும் இல்லை. समझो कोई जाति क्या भी आकर बताते हैं, इसमें वेस्ट ऑफ टाइम, वेस्ट ऑफ मनी, वेस्ट ऑफ एनर्जी, सबका यही हाल है. போர்வேல பாபா சொல்லர், யாரோ போயிட்டு வராங்க, சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வராங்க, போயிட்டு வந்து இதை பார்த்தோம் அதை பார்த்தோம் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அது என்னன்னு சொல்லிட்டார் பாபா, டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லா அப்படி போயிட்டு வர்றது எல்லாமே வேஸ்ட். ஆனால் குழந்தைகள் இல்லைங்க, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். बाप का ड्रामा में हाईएस्ट पार्ट है. பாபாவுக்கு ட்ராமாவில் ஹையஸ்ட் பார்ட் இருக்கிறது. நீ துனியா கி ஸ்தாபனா கர் உஸ்கு லாயக் பனானா, புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணி அந்த புது உலகத்துக்கு குழந்தைகளை லாயக்காக்கணும். அப் தோ சிருஷ்டி கா அந்த் ஆ கயா ஹே, இப்பொழுது சிருஷ்டியினுடைய இறுதி கட்டம், இறுதி காலமானது வந்துவிட்டது. கித்னா பி லோக் மாதா மார்த்தே रहते हैं, तब वेस्ट करते हैं, एवरेस्ट पर मानो जाकर खड़े हो जाते हैं. ஆனால் மனிதர்கள் இறுதி நேரம் வந்துருச்சுங்கிறத தெரியாமல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தலையை உடச்சிட்ருக்காங்களா? ஆனாலும் என்ன சொல்கிறார் பாபா, டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. எவரெஸ்ட்டில் போய் ஏறி நிற்கிறாங்களா, கை தட்டுறாங்க உடனே. எவரெஸ்ட்டில் ஏறி நின்றுட்டு வந்திருக்கார் அவர், அப்படி ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் லாபம் என்னன்னு கேட்குறாரு பாபா. புண்ணியாத்மாச்சா ஆத்மா இல்லையே, முக்தி ஜீவன் முக்தி கிடைச்சது, அதனால் எவரெஸ்ட்டில் போய் நின்றுட்டு வந்ததுனால ஒன்றும் கிடைக்கல. மற்றபடி இந்த உலகத்தில் துக்கமே துக்கம்தான் இருக்கிறது. இப்போது உங்கள் புத்தி சால்வெண்ட் ஆயிடுச்சு. உங்கள் புத்தி ஃபுல்லாக என்ன இருக்குது? ஞானம், ரத்தினங்கள், பொக்கிஷங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. तुम पुरुषार्थ करती हो, நீங்கள் புருஷார்த்தம் பண்ணுறீங்க. அவருக்கு ஆப்சமான் பண்ணானிக்கா, எதற்கான புருஷார்த்தம் பண்ணுறீங்க? பிறரையும் தனக்கு சமான் ஆக்குவதற்கான முயற்சி பண்ணுறீங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ், பிரின்சிபல்கெல்லாம் இதை புரிய வைங்க. எதை புரிய வைங்க? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி எது? ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபியை கற்றுக் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. சத்தியுகத்திலேருந்து திரேதாயுகம், அடுத்து திரேதாயுகத்திலேருந்து துவாபரயுகம், துவாபரயுகத்திலேருந்து கலியுகம் எல்லாம் எப்படி வருது, இந்த வேர்ல்டோட ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி புரிய வைங்க. ஏஹே பேஹத்கி ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி, பாபா சொல்லி கொடுக்கக்கூடியது, புரிய வைக்கக்கூடியது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி ஆகும். இதை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் சக்கரவர்த்தியாக ஆகிவிடுவார்கள். ஹம் ये वर्ल्ड की हिस्ट्री ஜியோகிரஃபி समझाते हैं. சிருஷ்டி சக்கரம் कैसे फेरता है, இந்த சிருஷ்டி சக்கரமானது எப்படி சுற்றுகின்றது, இதையே புரிய வைங்க. வாங்க, உங்களுக்கு நாங்கள்
परमात्मा பற்றி அறிமுகத்தை கொடுக்குறோன்னு சொல்லி அழைப்பு கொடுங்க. जिसको निराकार कहते हैं उनकी हम பயோகிராஃபி सुनाई. நிராகாரமாக இருக்கக்கூடியவருடைய பயோகிராஃபி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறவாங்கன்னு அழைப்பு கொடுங்க. பிரம்ம யோகி தோ பிரம்ம கா ஹி ஞான் தேते हैं. பிரம்ம யோகியாக இருக்கக்கூடியவர்கள் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. फिर कहेंगे कि ब्रह्म सर्वव्यापी है. அடுத்து என்ன சொல்லுவாங்களா, அந்த பிரம்மம் சர்வவியாபியாக இருக்கிறது என்று கூறிவிடுவார்கள். ஆனால் எங்கள் பரமாத்மா பற்றி அறிமுகத்தை கொடுக்கணும். நம்ம பரமாத்மா எப்பேற்பட்டவர்? அவர் நாலேஜ் ஃபுல், ஞானக்கடலாக இருக்கிறார். தத்துவத்தை ஞானக்கடல் என்று ஒருபொழுதும் சொல்ல முடியாது. பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரம்ம தத்துவம் ஞானக்கடலாக இருக்குமா? இல்லை. அந்த பிரம்ம தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? ஞானக்கடலாக இருக்கார் என்பதை புரிய வைங்க. பாபா குழந்தைகளை தனக்கு சமான் ஞானக்கடலாக ஆக்குகிறார். ஓ தத்துவ कैसे आप समान बनाएंगे? தத்துவம் எப்படி தனக்கு சமமாக்கும்? ரெண்டு டிஃப்ரெண்ட் பாபா புரிய வைக்கிறார். நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों पर रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமான பாயிண்ட். चढ़ती कला का सबूत देना है. ஏறும் கலைக்கான ப்ரூஃப் கொடுக்க வேண்டும். முன்னேறிட்டே இருக்கிறோம்னா அந்த முன்னேற்றத்துக்கான ப்ரூஃப் கொடுங்க. சப்சி மோக நிகால் சர்வீஸ் லாயக் பன்னா ஹே. அனைத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை நீக்கி சேவிக்கு லாயக்கானவராக ஆக வேண்டும். அப்னி ஆப்கோ தேக்னா ஹே. தன்னை தானே பார்க்க வேண்டும். दूसरों की निंदा करके एक दो की दिल खराब नहीं करनी है. பிறரை நிந்தனை செய்து ஒருவர் மற்றொருடைய உள்ளத்தை கெடுக்கக்கூடாது. कोई भी कुकर्म नहीं करना है. எந்த கெட்ட செயலும் செய்யக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், பாபாவுக்கு சமான் கருணை உள்ளமுடையவராக ஆக வேண்டும். சோழிலிருந்து வைரம் போல ஆக்குவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். உப்பு தண்ணி, அதாவது உவர்ப்பை இனிப்பாக ஆக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். உப்பெல்லாம் என்ன பண்ணணுமா? இனிப்பாக்கணும்ட்டார் பாபா. அந்த சேவையை செய்யுங்க. வர்தனம் कर्म और योग की बैलेंस द्वारा निर्णय शक्ति को बढ़ाने वाले सदा निश्चिंत भव. கர்மா மற்றும் யோகா இந்த ரெண்டினுடைய பேலன்ஸ் மூலமாக நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அதிகப்படுத்தக்கூடிய சதா நிச்சிந்தாக இருக்கக்கூடியவராக ஆகுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் யோசிக்காமல் நிச்சிந்த் உடையவர்களாக ஆகுங்கள். सदा निश्चिंत वही रह सकते हैं जिनकी बुद्धि समय पर यथार्थ जजमेंट देती है. சதா நிச்சிந்தாக யாரால் இருக்க முடியும்? அவர்களால் தான் இருக்க முடியும். எவர்களால்? யாருடைய புத்தி சமயத்தின் அனுசாரம் யதார்த்தமான தீர்மானத்தை கொடுக்கின்றதோ. क्योंकि 3 प्रति 3 समस्याएं सर्कमडेंस और टाइम டைட் होने हैं. ஏனென்றால் பாபா சொல்கிறாங்க, நாளுக்கு நாள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குமா? டைட் ஆகிட்டே போகும். ऐसे समय पर कर्म और योग का बैलेंस होगा तो निर्णय शक्ति द्वारा सहज पार कर लेंगे. இப்பேற்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது சமயத்தின் அனுசாரமாக கர்மா யோகா ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கும் பொழுது தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி மூலமாக சகஜமாகவே அவற்றை நீங்கள் கடந்து சென்று விடலாம். बैलेंस के कारण बाप दादा की जो ब्लेसिंग्स प्राप्त होगी. நீங்கள் பேலன்ஸாக இருப்பதனால அந்த பேலன்ஸின் காரணத்தினால் அவர்களுக்கு பாப் தாதாவுடைய ஆசீர்வாதமானது கிடைக்கின்றது.
யார் பேலன்ஸாக இருக்காங்களோ அவர்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ். யாரோட பிளஸ்ஸிங்ஸ்? பாப் தாதாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கின்றது. उससी कभी संकल्प में भी आश्चर्यजनक प्रश्न उत्पन्न नहीं होंगे. பாபாவுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கிறதுனால அவர்களுடைய மனசில் ஒருபொழுதுமே ஆச்சரியக்குறியோ கேள்விக்குறியோ உற்பத்தியாக முடியாது. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு? கடினமான சூழ்நிலை. ஆனாலும் கூட ஆச்சரியக்குறி கேள்விக்குறி என்பது அவர்களுடைய மனதில் எழ முடியாது. ஏன்னா பாபாவுடைய பிளஸ்ஸிங்ஸ். ऐसा क्यों हुआ, ये क्या हुआ, ये क्वेश्चन नहीं उठेगा. அப்படி ஏன் ஆச்சு, இது என்ன எப்படி ஆச்சு, இது போன்ற கேள்விகள் அவர்களுக்கு எழாது. அந்த பிளஸ்ஸிங்ஸ் என்ன பண்ணுது? சூழ்நிலை மாற்றுறதுக்கான சிந்தனைகளை கொடுக்கறது, சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கான தீர்வு கொடுக்கறது. அதான் பாபாவுடைய பிளஸ்ஸிங்ஸ். सदैव निश्चय पक्का होगा कि जो हो रहा है उसमें कल्याण छिपा हुआ है. இந்த ஒரு நிச்சயமானது அவர்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த நிச்சயம் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதில் நன்மை என்பது அடங்கி இருக்கின்றது. நன்மை மறைந்திருக்கிறது என்ற ஒரு நிச்சயமானது அவர்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸ்லோகன்: एक बाबा से सर्व संबंधों का रस लो और किसी की भी याद न आए. ஒரு பாபாவிடம் சர்வ சம்பந்தம் வைத்து அந்த சர்வ சம்பந்தத்தின் ரசனையை அடையுங்கள். மேலும் வேறு எந்த நினைவும் உங்களுக்கு வர வேண்டாம். எவ்வளோ அழகான ஸ்லோகன், எவ்வளோ அழகான வரதானம். அடுத்து இன்றைக்கான சோமானத்தின் பிராக்டிஸ். நான் உண்மையிலும் உண்மையான தூதுவன். நான் உண்மையிலும் உண்மையான தூதுவன். நல்லது. ஓம் சாந்தி. கடவுள்கிட்ட இருந்தும் பெரியவங்ககிட்ட இருந்தும் கருணையை எதிர்பார்க்கிறவங்க அவங்கள விட பலம் குறைஞ்சவங்களுக்கு கருணை காட்டணுங்கிறத முதல்ல உணரணும். If we expect mercy from God and others who are superior to us, then we are bound to show mercy to the beings inferior to us.